பறவை நிறைய நிற்கிது. நம்ம இங்கே இருக்கோம்னா நம்பூதாலையில் வெட்டிங்க்கு வந்திருந்தோமா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அண்ணன் இவர் தான் நம்ம அண்ணன் எடுத்து கூப்பிட்டு வந்தார். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே என்னென்னா கோஸ்டல் ஏரியா. இந்த நம்பூதாலை, தொண்டி, இங்கே பாருங்கள் பனைமரம் எவ்வளோ கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. நொங்குலாம் தொங்குது பாருங்க. நொங்கு தொங்கிட்டு இருக்கு. நிறைய பறவைகளும் இங்கே நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கு. பேர் தெரில, அண்ணன் சொன்னாப்புல அண்டில், நீலக்கழுத்து, காச்சூல், நிறையா பறவைகள் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இங்கே வருது. ஏன்னா இது கோஸ்டல் ஏரியாவில் உங்களுக்கு லைக் நம்ம காயல்பட்டினத்தை கூட பார்த்துருக்கோம். வரலாற்று ஆய்வு செஞ்சு பாருங்கள். புது விஷயங்கள் ஆரம்பமாகிற இடமே கோஸ்டல் ஏரியாஸ் தான். இந்தியாவில் இஸ்லாம் பரவ ஆரம்பித்த இடம் கேரளாவில் உள்ள கோஸ்டல் ஏரியாஸில் தான். சுற்றி அப்படியே ஃபுல்லாக க்ரீனரியாக தான் இருக்குது. அண்ணன் போகிற வழிகளெல்லாம் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே வரோம். இந்த பசுமையை பற்றி செம்மையாக இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலி இங்கேருந்து நம்ம வந்து ஆப்பனூருக்கு அகைன் போகிறோம். எல்லாம் வீடியோவில் வந்து 1 by 1 நீங்கள் பார்ப்பீங்க. இவர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தார். இவர் பேர் வந்து வாசி மக்ரம். இவரும் நம்ம அண்ணன் தான். அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. இவர் பேர் வந்து தஸ்தகீர் மீரான். இவர் பேர் வந்து நவாஸ்.